அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டேப்பிங் பற்றி தான். இந்த இமேஜில் பார்த்த மாதிரி டேப்பிங்னு சொல்கிறது இந்த மாதிரி கலர் கலர் டேப்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ்க்கு வந்து ரீசன் இருக்குது. ஒவ்வொரு டேப்போட திக்னஸ் மாறும். இப்போது இந்த டேப்பு வந்து ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஹீலிங் அதிகமாக்கும், கொஞ்சம் குயிக்காகும். ஒரு இடத்துல வந்து அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து இன்ஜுரி கொஞ்சம் ஹீல் ஆகணும், வலி வந்து சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்றதுக்காக இந்த டேப்பிங் பண்ணுவோம். காமனாக இது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போது வலியை குறைக்கிறதுக்கு நாம் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் இந்த டேப்பிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே ரெக்கவரி இருக்கும். இப்போது வந்து பேஷண்ட் வந்து அவங்க 100% க்யூர் ஆகியிருந்திருப்பாங்க. பட் வந்து மேட்ச் ஃபிட்னஸ் இருக்காது. ஆனாலும் விளாடணுன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த டேப்பிங் போடும்போது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் சிலர் வந்து 100% க்யூராக இருக்க மாட்டாங்க. ப்ராபப்ளி ஒரு 80% 90% க்யூராக இருப்பாங்க. பட் கோச் வந்து கண்டிப்பாக அந்த கேம் ஆடணுன்ற மாதிரி கம்பல் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஜுரி இன்னும் மோசமாகிடக்கூடாது, ஆடிக்கிட்டு இருக்கும்போது வலி வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரிவென்டிவாகவும் இது யூஸ் பண்ணுவோம். இந்த டேப்பிங்கோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கு, வலிக்குது அப்படின்னா ஒரு ஹீலிங் ப்ராசஸில் ஒரு பார்ட்டாக வந்து பிரெயின் வந்து அந்த இடத்துல இருக்க சாஃப்ட் டிஷ்யூவை டைட் ஆக்கிடும், ஸ்பேசம்னு சொல்லுவோம். இதனால் ப்ளட் ஃப்ளோ குறைஞ்சிரும், தேவைக்கு அதிகமாகவே டைட் ஆகிடும். ஸோ இந்த டேப்பிங் பண்ணும்போது ப்ளட் ஃப்ளோ நல்லா ஃப்ரீ ஆகும், சீக்கிரமாக ஹீல் ஆகும். இது வந்து நார்மல் பீப்புளுக்கும் இந்த டேப்பிங் பண்ணலாம். இந்த சப்போஸ் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, ஆனாலும் ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, ஏதாவது ஒர்க் இருக்குது, அப்படிங்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம இதை டேப்பிங் போடலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.